ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுயமிர்தம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரமிளகாய் கோழிக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 4 பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் 15 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். மிளகாய் லைட்டாக கலர் மாறினோனையும் நான் சின்ன வெங்காயம் 20 எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியே சிக்கனுக்கு வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது தரமான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறீங்களா அசந்து போயிடுவாங்க. நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வரமிளகாய் கோழிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.